ஹாய் நண்பர்களே, நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஹைகோர்ட் மகாராஜா சிவச்சுடலை திருக்கோயில். இந்த கோயிலில் உள்ள திருக்கல்யாணம் தான் நான் நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். நைட்டு நிகழ்ச்சி நடந்தது, அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இனிதான் போடுவேன். அப்புறமா நான் உங்களுக்கு இப்போ சாமியை நேச்சராக காட்டி தரேன். இன்றைக்கி திருவிழா மத்தியானம் உச்ச கூட முடிஞ்சு நைட்டு சாமி ஆராட்டுக்கு போயிருக்குது. இனி வந்தது அம்மன் பவனி இருக்குது, அதுக்கு வேண்டி நாங்கள் வந்திருக்கோம். ஓகே, நான் இப்போ சாமி உங்களுக்கு காட்டி தரேன். இதான் நம்ம ஹைகோர்ட் மகாராஜா சிவசுடலை ஆண்டவர் திருக்கோவில். இது எங்கே இருக்குன்னா ராஜாக்கமங்கலம். ஓகே, திருவிழா மத்தியானம் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நல்லபடியாட்டு நடந்து முடிஞ்சு பாருங்க. அப்புறமா புதிய கொடிமரம் நாட்டியிருந்து பாருங்க. இதுதான் புதிய கொடிமரம், பார்த்தீங்களா? இது நிறைய இந்த கொடிமரம் மரத்தை கொண்டு கிரைண்டில் கொண்டு நிறைய ப்ராசஸ் நடந்து இதை செதுக்கி அதை 3 மாதம் எண்ணெயில் ஊற போட்டு பல வகையான எண்ணெயில் ஊற போட்டு எடுத்து நல்லபடியாட்டு தை 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு தான் இந்த கொடிமரத்தை நாட்டினாங்க. நாட்டி உடனே திருவிழாக்கு வேண்டி கொடியை ஏற்றியாச்சு. தெரியுதா? கொடி, இந்த கொடி ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு காலையில் அதிகாலையில் 2 மணி இனி கொடி இறக்கம். திருவிழா முடியுது. இங்கே பாருங்கள், இதுதான் கொடமாலை. இதுங்களா இந்த கொடமாலை நேற்றைக்கு கிரெயினில் கொண்டு வந்தாங்க. தூக்க முடியாது, ரொம்ப வெயிட்டு. கிரெயினில் தான் கொண்டு வந்தாங்க, பார்த்தீங்களா? அப்புறமா அது நான் சாமியை காட்டி தரேன். நம்ம குதிரையில் இருக்கிறது ஹைகோர்ட் மகாராஜா சுடலை ஆண்டவர். பின்னாடி இருக்கிறது, அதுக்கு பின்னாடி ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் பிரம்மசக்தி அம்மா. அப்புறமா பேச்சியம்மா, தாயார் பேச்சியம்மா, அடுத்தது முண்டசுவாமி. பார்த்தீங்களா? நல்லபடியாட்டு இது வெளிபீடம் பாருங்க. இதில் வச்சு தான் ஆடு எல்லாம் வெளியே குடிக்கிது. நேற்றுக்கு நடந்தது. ஓகே, அப்புறமா இன்னொன்று பாருங்கள், இது பல்லாக்கு. அப்படின்னா அம்மை நேற்றைக்கு சாமியை அங்கேருந்து ஊர்வலமாக கொண்டு வந்திருந்தல, அது இந்த இதில் தான் இந்த தேர் மாதிரி செய்து கொண்டு வந்திருக்காங்க. அழகாக செயரில் பகவானும் பரமசிவனும் பார்வதியும் என்ன அழகாக சந்தனத்தில் செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரு தத்ரூபமாக மனுஷனை மாதிரி அழகாக வடிவமைச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. சந்தனத்தில் செய்திருக்காங்க, சந்தன காப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னும் திருவிழா முடியலை. இன்னைக்கு அதிகாலையில், நாளைக்கு அதிகாலையில் 2 மணிக்கு தான் திருவிழா முடியும். ஓகே, இங்கே இந்த ஹைகோர்ட் மகாராஜா சிவச்சுடலை ஆண்டவர் மட்டும் இல்லை பாருங்கள். இது யாருன்னு பாருங்கள், நந்தி தேவர் இருக்கார். நந்தி தேவர் இருக்காருன்னா கட்டாயம் சிவபெருமான் ஸ்ரீ ருத்ரேஸ்வரர் இங்கே இருக்காங்க. ஓகே, அப்புறமா பிள்ளையார் ஆதிமூல கணபதி ஒரு கன்னிமுக்கில் இருக்கார். அப்புறமா இது சாஸ்தா ஐயப்பர் இருக்கார். இவ்வளோ பேரும் இங்கே சிவசுடலை ஆண்டவர் ஹைகோர்ட் மகாராஜா திருக்கோயிலில் இவ்வளோ பேரும் இருக்காங்க. எல்லாருக்கும் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக கொடை எடுத்தாங்க. கொடை எடுத்து கொடை நடந்துட்டு இருக்குது. திருவிழா நடந்துட்டு இருக்கு பாருங்கள்.